Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோல நான் ஊட்டியில எங்கெல்லாம் சுத்தி பார்த்தன்றதை பத்தி பார்க்கலாம். முன்னாடி நான் ஊட்டிக்கு எப்படி வந்திருந்தேன், எங்க ஸ்டே பண்ணன்றதை பத்தி வீடியோ போட்டுருக்கேன். அதை பார்க்கலனா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் பைக்காரா லேக் போட் ஹவுஸ். இந்த போட் ஹவுஸ் வந்து ஊட்டி சிட்டி சென்டர்ல இருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த பைக்காரா லேக் ஊட்டியில இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்ல ஒன்று. இந்த போட் ஹவுஸ்ல 5 டைப்ஸ் ஆஃப் போட் ரைட்ஸ் இருக்கு. இதில் முக்கியமாக ஸ்பீட் போட்ஸ் அப்புறம் ஜெட் ஸ்கீலாம் இருக்கு. ஜெட் ஸ்கீலாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போட் ரைடு போகிறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நாங்கள் எந்த போட் ரைடும் ட்ரை பண்ணல. பட் இந்த இடத்துல வந்து நிறைய ஃபேமிலிஸ் அப்புறம் கேங்ஸ்லாம் வந்துருந்தாங்க. அவங்க வந்து குரூப்பாக போகிற பெரிய போட் ட்ரை பண்ணியிருந்தாங்க. சிலர்லாம் ஜெட் ஸ்கீ ஸ்பீட் போட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம போகலனால அவங்க போகிறது அந்த ஸ்பீட் போட் போகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் போட் ரைடு போகலனாலும் இந்த லேக்கை பார்க்குறதுக்கே போகலாம். இந்த லேக்கு நல்லா பெருசாக இருந்துச்சு. நான் போன சீசன் பார்த்தீங்கன்னா மழை முடிஞ்சதுக்கப்புறம் போயிருந்தேன். அதனால் லேக் ஃபுல்லாக இருந்துச்சு. தண்ணியை வந்து நல்லா க்ளீனாக இருந்துச்சு. இதுவே நீங்கள் ஊட்டி சிட்டியில் இருக்கிற லேக் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், தண்ணி வந்து இவ்வளோ கிளியராக இருக்காது. அது வந்து கொஞ்சம் கலங்களாக தான் இருக்கும். அதை விட இந்த லேக் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் போட் ரைடு போகலனாலும் போட்ஸுக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் போட்ஸுக்கிட்ட போய் எடுக்கலாம். நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கே வந்தாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் 2 to 3 ஹவர்ஸ் கிட்டே ஸ்பெண்ட் பண்ணலாம். போட் ரைடெலாம் நீங்கள் போகிறீங்கன்னா கரெக்டாக 3 ஹவர்ஸுக்கு மேலேயே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் போட் ரைடு போல் ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கிறனாலுமே 2 ஹவர்ஸுக்கு மேலே இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த போட் ஹவுஸ் பக்கத்துலேயே கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் டீ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னா இங்கே சாப்பிட்லாம். இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. ஃபிசிக்கலாக உங்களுக்கு உடனே ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல நாங்கள் 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கிறதுனால பெருசாக நாய்ஸ் பொல்யூஷனே இருக்காது. ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி மேலே இருந்துட்டு அந்த போட் ரைட்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் போயிருக்கும்போது ஒரு ஜெட்ஸ்கி வந்து அங்கே வந்துட்டு இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஸ்பீடில் வந்து இந்த ஜிக்ஸாக்லாம் போகிறதுக்கு நமக்கு வந்து இதில் ரைடு போகணுன்ற மாதிரி இருக்கும். பட் ஜெட்ஸ்கி வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரைடு தான். பட் ரேட் வந்து 1000க்கு மேலே இருந்துச்சு. அதனால் ஒர்த்தில்லைன்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் ட்ரை பண்ணல. நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல குரூப் போட் ரைடும் இருக்குது. அதை வேணால் ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். இந்த பைக்காரா போட் ஹவுஸ் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் பைக்காரா ஃபால்ஸ் போயிருந்தோம். பைக்காரா போட் ஹவுஸ்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த பைக்காரா ஃபால்ஸ் இருக்குது. இந்த ஃபால்ஸு கிட்டே போகணும்னா நம்ம மெயின் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் நடந்து போகிற மாதிரி இருக்கும். மெயின் ரோட்லேயே நம்ம வண்டியெலாம் நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து நம்ம வாக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபால்ஸுக்கு போகிற இந்த ரூட் வந்து நார்மலாக தான் இருக்கும். பெருசாக சேலஞ்சிங்காக இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு நடக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா இங்கே இருக்க பேட்ரி காரை ட்ரை பண்ணலாம். அந்த பேட்ரி காருக்கு பர் பர்சன் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் வந்து அடல்ட்ஸுக்கு 30 rupeesம் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 10 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி ஒரு சின்னதாக பார்க்கும் வச்சுருக்காங்க. இந்த ஃபால்ஸு கிட்டே போகிறதுக்கு நம்ம டிக்கெட் கவுண்டர்லேருந்து ஒரு 200 ஸ்டெப்ஸு கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த பைக்காரா லேக்லேருந்து ஒரு டேம் இருக்குது. அந்த டேம் வழியாக தண்ணி வந்து இன்னொரு டேமுக்கு போகுது. இந்த போகிற வழியில் தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டெப்ஸு இறங்கும் போது ஒரு மேடு மாதிரி இருக்குது. அந்த மேட்லேருந்து இதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ராடர் வியூவாக வந்து பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டெப்ஸோட பியூட்டியே என்னென்னா நம்ம நடந்து போகும்போது நம்ம ரைட் சைடில் பக்கத்துலேயே வந்து ரிவர் ஓடிட்டே இருக்கும். நம்ம அந்த ஃபால்ஸ் பார்க்குற இடத்துக்கு போகிற வரைக்குமே வந்து நம்மளோட ரைட் சைடில் இந்த ரிவர் வந்துகிட்டே இருக்கும். இந்த இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இது மாதிரி ரிவர் பக்கத்துலேயே நடந்து போகிறது. இந்த ஃபால்ஸில் நம்ம குளிக்கிறதுக்கெலாம் அலோவ் கிடையாது. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு மட்டும்தான் அலோவுடு. இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டான ஃபால்ஸ்லாம் கிடையாது. ஹைட்டு கம்மி தான். அந்த கிட்டத்தட்ட வந்து ஸ்டெப் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸ்டெப்பாக இருந்துச்சு. அதில் ரிவர்லேருந்து வர தண்ணி வந்து ஊற்றுறது வந்து அழகாக இருந்துச்சு. நான் போன அன்றைக்கி வந்து நிறைய தண்ணி இருந்துச்சு. நல்லா சவுண்டாக நிறைய தண்ணி போய்ட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதோட ஒரிஜினல் சவுண்ட் எப்படி இருந்தது நீங்களே கொஞ்சம் நேரம் கேளுங்க. இந்த ஃபால்ஸில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம். ரிட்டன் வரும்போது நம்ம மேட்டில் ஏறுறதுனால வந்து கால்லாம் வலிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகிற வழியில் தான் பைக்காரா டேம் பார்த்தோம். இந்த டேம் வழியாக தான் பைக்காரா லேக்கில் இருந்து நம்ம பார்த்த ஃபால்ஸுக்கு தண்ணி போகுது. நாங்கள் அடுத்ததாக போன பிளேஸ் தான் 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ட்ரி ஃபீஸாக 30 rupees பர் பர்சனுக்கு வாங்குறாங்க. இந்த இடத்துக்கு ஏன் 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட்னு பேர் வந்தது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மூவிங் ஷூட்டிங்ஸ் எடுக்கிறதுனாலையும் ஊட்டி சென்ட்ரல்லேருந்து 9 மைல் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனாலையும் இந்த இடத்துக்கு வந்து 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க.
இந்த ஸ்பாட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரான இடம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய புல்மேடு மாதிரி இருக்கும், சுற்றி வந்து மலையாக இருக்கும், இந்த புல்மேடில் வந்து க்ரீனிஷாக இருக்கும், ஃபோட்டோஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மேடு மேலே ஏறுற மாதிரி இருக்கும். மேடு ஏறுறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருக்குது, அதிலேயே கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஏறி மேலே இருந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். சுற்றி 360 டிகிரிஸாக வந்து நம்மளுக்கு ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் மலைங்களாக தான் இருக்கும். வியூஸும் சூப்பராக இருக்கும். நான் போனது டிசம்பர் மாதம் 2024 போயிருந்தேன். நான் போன அன்னைக்கு வந்து நல்ல பிரைட் சன்னி டே. பட் டெம்பரேச்சர் வந்து நல்லா கம்மியாக தான் இருந்துச்சு, ஹீட்லாம் இல்லை. பட் வந்து வெளிச்சமாக இருந்தது, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் தான் 6th மைல் ஷூட்டிங் ஸ்பாட். இந்த பேர் கேட்டதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எதனால் இந்த பேர் வந்திருக்குன்ட்டு. இந்த இடத்துல வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டை விட மெயினாக வந்து பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த ஊட்டியில் வந்து பைன் ஃபாரஸ்ட்னு தனியாக ஸ்பாட்டே இருக்குது. நம்ம இந்த பைக்காரா இந்த இடத்துக்கு வரும்போது, ஊட்டி சென்டர்லேருந்து வரும்போது பைன் ஃபாரஸ்ட்னு இருக்குது, அதுக்கு தனியாக வந்து என்ட்ரி ஃபீஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். பட் இந்த இடமே பார்த்திங்கன்னா நல்லா பைன் ஃபாரஸ்ட்குள்ளே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ வந்து நீங்கள் இதில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோவா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுலேயே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதே பெட்டராக இருக்கும். நம்ம தனியாக அது என்ட்ரி ஃபீஸ் கொடுத்தும் போகணும். ப்ளஸ் அது எனக்கு தெரிஞ்சு ஒர்த்துன்ற மாதிரியே தெரியல. அப்படியே அந்த பைன் ஃபாரஸ்ட்டை தாண்டி போனீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் வரும். அந்த ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்ஸு கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் தூரத்தில் வந்து ஷீப் ஃபார்மிங் இருக்கும். இந்த ஊட்டியில் இருக்கிற அந்த ஷீப் ஃபார்மிங் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் ஃபார்மிங்காக நிறைய இருந்துச்சு, இந்த இடத்துல பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த பிளேஸ் பார்த்து முடிக்கும் போதெல்லாம் மதியம் 2 மணி ஆகிடுச்சு. இது வரைக்கும் பார்த்த இந்த 4 பிளேசஸ்மே ஊட்டி சிட்டிலேருந்து கொஞ்சம் கிட்டவே இருக்கிற பிளேஸ். பட் நாங்கள் லஞ்சுக்கு அப்புறம் போனது முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து சிட்டியிலேருந்து ரொம்ப அவுட்டரில் இருக்குது. பட் நாங்கள் ரெண்டுத்தையுமே வந்து ஒரே நாளில் வந்து நாங்கள் பேக்கேஜாக புக் பண்ணியிருந்தோம். இந்த பேக்கேஜ் டீட்டெயில் அப்புறம் முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை பற்றி வீடியோ நெக்ஸ்ட் எபிசோடாக நம்ம சேனலில் வரப்போகுது, மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.